கடகராசிக்காரங்களுக்கு மேரிட்டல் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் போன வருஷம் எல்லாம். இந்த பராபவ வருஷம் நல்ல செய்தியை கொண்டு வருது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கடகராசிக்கு அவ்வளவு அற்புதமான நேரம் வருது. பெரிய வளர்ச்சி. சார் அப்ப இந்த தொழிலும் பிசினஸும் எப்படி சார் இருக்கும்? குரு வர ரெண்டுலயுமே டாப்பா வரப்போற உதவி. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுக்கு 12 ராசிகளுக்கான பலன்கள், பொது பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்மளோட ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் நம்ம கிட்ட டீட்டெயிலாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம் பிரவீன். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு எனது இனிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷ நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டுடைய பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது மேலே இந்த வருஷத்துடைய கிரக நிலைகளை நம்ம பார்க்கணும். இந்த வருஷம் பிறக்கிறது ரிஷப லக்னத்தில் பிறக்கிறது. 12 லக்னங்களில் ரிஷப லக்னம். உங்களுக்கு ரிஷபம் சொன்னாலே அது காலபுருஷ தத்துவத்துடைய 2வது ஸ்தானம். அது பேர் காசு, குடும்பம், இதை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த காசை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் அந்த ஆண்டுடைய லக்னம் பிறக்கிறது. மிக முக்கியமான விஷயம், இந்த ஆண்டுடைய பிறப்பு கிழமை செவ்வாய்க்கிழமை. எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனா சதய நட்சத்திரம், கும்பராசி. பிறக்கக்கூடிய திதி தேய்பிறை துவாதசி. ஆண்டுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா, ரிஷப லக்னத்தில் வருஷம் பிறந்து மிதுன ராசியில் புதன் பகவான், அதாவது குரு பகவான். இந்த மிதுன ராசிங்கிறது புதன் பகவானுடைய வீடு. அங்கே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதற்கு பிறகு சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார். கும்பராசியில சந்திரனும் ராகுவும், மீன ராசியில சனி, செவ்வாய், புதன், இந்த 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. இதுதான் புது வருஷத்துடைய கிரக நிலை. இதில் கண்டிப்பாக எல்லாருக்கும் முதல் பிரச்சனையா சார், ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியலாக நம்ம எப்படி இருக்க போகிறோம், இந்த ஆண்டு நமக்கு பண வரவு எப்படி இருக்க போகுது, இல்லை ஏதாவது லோன் வாங்கியிருந்தோன்னா அந்த லோனை கடனை கட்டி முடிக்க முடியுமா, இல்லை ஏதாவது புது லோனுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போய் இந்த ஆண்டு விட்டுடுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. பண வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வருஷம் பிறக்கும் போதே 2வது ஸ்தானத்தில் குரு பகவான், அவருக்கு பேர் தனகாரகன்னு பேர். பண வருமானம் அப்படிங்கிறதுல கேஷ் லிக்யூரிட்டி குறையும். டிஜிட்டல் மயமாதல் நமக்கு அதிகமாயிருச்சு இல்லையா? அப்போ டிஜிட்டல் பணத்துடைய பயன்பாடு தான் அதிகமாக போகுது. கேஷ் லிக்விடிட்டி குறையும். வருஷத்துடைய செகண்ட் ஹாஃப்ல பணத்தட்டுப்பாடு நீங்கும். சரி, இந்த 2026 பராபவ ஆண்டு 12 ராசிக்கு என்னென்ன ராசிக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மையான பலன்கள்லாம் தரப்போறாங்க? இருக்கிற ராசிகளில் மிகச்சிறந்த பலன் பெறக்கூடிய ராசி துலா ராசி. அதே போல கன்னி ராசிக்கு குரு பகவான் அற்புதங்களை தரப்போகிறார். மிதுன ராசி மிகப்பெரிய வளர்ச்சி பெறக்கூடிய ராசியாக இருக்கிறது. அடுத்தது மகர ராசி. நல்ல லாபம், சந்தோஷம் காத்து கொண்டிருக்கக்கூடிய ராசி மகர ராசி. அப்படி இந்த ராசிகள்லாம் ரொம்ப நன்மைகளை பெறப்போகுது இந்த ஆண்டு. சிக்கல்களில் எந்தெந்த ராசிகள்லாம் இருக்க போகுது? சிக்கல்கள் அப்படிங்கிறத விட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மக்களாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் எவ்வளவு வெற்றிகள் வந்தாலும் கன்னி ராசி கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி மக்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு வருது. கும்பராசிக்கு நாவடக்கம் இருந்தால் இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 7.5 சனி தொடங்குவதனால அவர்கள் பணி விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். இப்படி கவனமாக இருந்தாலும் இந்த ஆண்டு நல்ல ஆண்டு தான். சரி, இது மட்டும் இல்லாமல் பண வரவு, பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, வாழ்க்கை ஓவராலாக எப்படி மேம்பட்டு இருக்க போகுது அப்படின்றத, இந்த ஓவராலாக 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை உங்ககிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுன்னு ஆசைப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிச்சயமா முழு பலன்களையும் பார்ப்போம். சார், கடக ராசிக்கு இந்த பராபவ ஆண்டு 2026 எப்படி இருக்கு? கடகராசிக்காரங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. எப்பவுமே என்ன கேட்டீங்கன்னா, அம்மா அன்பு காட்டுவாங்க இல்லையா? கடகராசியில யார் பிறந்தாலும் பிறர் மேல பாசம் காட்டுவாங்க. அதனால தான் சாமியை கூட, சிவனை கூட தாயுமானவர்ங்கிற, அம்மா மாதிரி அப்படின்ட்டா, தாயுமானவர். கடகராசியில பிறந்தவங்க ரொம்ப சென்சிட்டிவ் கேரக்டர். நான் உன் மேல அன்பு காட்டுறேன், நீ என்கிட்ட அன்பு காட்டு அப்படின்னு சொல்றவங்க. மேரிட்டல் லைஃப்ல அதனால ப்ராப்ளம் வருது. சமீபத்தில் ஒரு கிளையண்ட் ஒருத்தர் என்னை பார்க்க வந்தவர் சொன்னார், சார் என் ஒய்ஃப் கடகராசி சார், தாங்க முடியல சார், ரொம்ப பொசசிவ், லவ் டார்ச்சரா இருக்கு. டார்ச்சர் ஆகி போச்சுன்னாரு. அதுதான் முக்கியமான விஷயம். அந்த டார்ச்சர்ல டைவர்ஸ் பண்ணலாமான்னு கேட்க வர்றாரு. அவங்க காட்டுறது ஓவர் அன்பு, அந்த ஓவர் டோசேஜ் தாங்க முடியல, பாசம் ரொம்ப அதிகமாக போச்சுன்னா வலிக்கி விட்டுருவாருங்க. அந்த கதை தான். இப்போ இவங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு மேரிட்டல் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் போன வருஷம் எல்லாம். இந்த பராபவ வருஷம் நல்ல செய்தியை கொண்டு வருது.
மேரிட்டல் லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் டைவர்ஸ் ஆகலைன்னா திரும்ப சேர்ந்துருவாங்க. ஆல்ரெடி டைவர்ஸே ஆயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்? 2வது மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிரும். அது ஒரு யோகம். 2வது விஷயம் பாருங்கள், இதில் ஒன்று மேரேஜ் விஷயம், 2வது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. கடகம்னாலே தண்ணீரை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அங்கே இருக்கும் அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏங்குறாங்க, கிடைக்கல. இப்போ உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடும். அது இந்த விசா ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு சால்வ் ஆயிடும். சில பேர் ஃபாரினுக்கு படிக்க போனவங்க இந்த விசா ப்ராப்ளத்தினால அங்கே விட்டு இங்கே வர முடியாமல் தவிக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு வேலையும் இழந்து போயிடுச்சு, எப்படா வேலை கிடைக்கும் பார்க்குறாங்க, இப்போ வேலை கிடைச்சிரும். அது ஒரு யோகம். குரு ராசியில் உட்கார போகிறாரு. அதில் என்ன நன்மைனா, குரு உட்கார்ந்துட்டாருன்னா இவங்க ராசியில் தான் உச்சமடைகிறாரு. 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கடகராசிக்கு அவ்வளவு அற்புதமான நேரம் வருது. இவங்களுக்கு குரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தானே வருவார். இவங்க ராசிக்குள்ள 12 ஆண்டுகளுக்கு பிறகு வராரு. பெரிய வளர்ச்சி சார். அப்போ இந்த தொழிலும் பிஸ்னஸும் எப்படி சார் இருக்கும்? குரு வர 2லையுமே டாப்பாக வரப்போறவங்க இவங்க தான். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இப்பவே இறங்கிடணும், தள்ளி போடக்கூடாது. நாளை என்பதுக்கு நமக்கு இல்லை, இன்று என்பது நமக்கு, இப்பவே இறங்கிடணும். அப்போ இவங்க அப்படி போய் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணும்போது அது வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு. கடல் கடந்து போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்கும். தங்கம் கோல்டு அதான குரு. ஸோ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். பெரிய வளர்ச்சி தான் இருக்கும். முக வசீகரம் கிடைக்கும். சொசைட்டியில் நல்ல மதிப்பு மரியாதை இவங்களுக்கு கிடைக்கும். இவங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஆண்டு இவங்களுடைய வெல்விஷர்ஸ் இருக்காங்க பாருங்க, வெல்விஷர்ஸு, நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அப்பா அம்மா சொல்கிற அட்வைஸை ஏற்றுக்கிடணும். அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா இவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. தெய்வ அனுக்கிரகம் இருக்குது. உடம்புல ஒரு வியாதி வரும், அதாவது இதயத்தில் ஒரு கொழுப்பு அடைப்பு உங்களுக்கு வரும். பட் எந்த ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் பயப்பட வேண்டாம். ஏன்னா 6க்குடைய குருவே 9க்குடைய குருவாக இருக்கார் கடகராசிக்கு. வியாதியை தந்த கிரகமே வியாதியை தீர்த்து விடும். அது ஒன்று. கடகராசியில் குரு இந்த ஆண்டு உச்சமடைவதனால தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் மத்தியிலே பிரபலமாவார், அமைச்சராவார், புகழ் பெறுவார். அது நடக்க போகுது இந்த ஆண்டு. ஆமாம். ஸோ கடகராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலும் வளர்ச்சி இருக்குது. நிறைய கடன் வாங்குவாங்க. அந்த கடன் இருக்குன்னா தொழில் வளர்ச்சிக்காக கடன் வாங்குவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எல்லாமே கிடைக்குது. ஆனால் சந்திரன் ராசிக்கு அதிபதி 8ல் உட்காந்துருக்காரு. எல்லாம் இருந்தால் கூட நமக்கு இல்லையோ, திருப்பி பழையபடி பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பாங்க. அந்த பயமே தேவையில்லை. பராபவ வருஷம் சூப்பர் வருஷம். கடகராசிக்கு நல்ல முன்னேற்றம் தான். சார், இவங்க யார்கிட்ட இருந்து தள்ளி இருக்கும்? கடகராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடியது 6வது ஸ்தானம், இவங்களுடைய எதிரி ஸ்தானம். அப்போ எதிரி ஸ்தானம்னா பணம் படைத்தவர்களை பகைத்து கொள்ளக்கூடாது, பிள்ளைகளை பகைத்து கொள்ளக்கூடாது, தள்ளி இருக்கணுங்கிறத விட அவங்களை பகைத்து கொள்ளக்கூடாது. சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு என் பையன் எனக்கு ஒரு உண்மையாக இல்லை, அதான் இல்லைன்னு சொல்கிறாங்க. பகைத்து கொள்ளக்கூடாது. என்றைக்குமே அதில் கவனமாக இருக்கணும். வியாதி வந்தால் அதுக்கு உடனடியாக மருத்துவம் பார்க்கணும். இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லது. 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். இந்த ஆண்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் பலருக்கு வேலை வாய்ப்பு சூப்பராக கிடைக்கும். வீட்டு உபயோகப் பொருள் வாங்குவாங்க. கடகராசிக்காரங்க கண்டிப்பாக சொந்த கார் வாங்குகிற யோகம், அழகான வீடு வாங்கக்கூடிய யோகம், வீட்டை அழகுபடுத்தக்கூடிய யோகம், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சார், இவங்க இந்த அழகுபடுத்துகிற விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, இருந்தாலும் கற்றுக்கணும்னு நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டு ஒன்று பண்ணுறாங்க, புது விஷயங்கள்லாம் தெரிஞ்சுன்னு ஆசைப்படுறாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு அந்த புது விஷயங்களை கற்றுக்கும் போது அவங்க வாழ்க்கையில் அது எந்த அளவுக்கு பெரிய அளவு உபயோகப்படும்? இவங்க கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கல்வி விஷயங்களில் புதன் பகவான் இருக்கார் பார்த்தீங்களா, சில நேரம் இவர்களுக்கு ஆன்லைன் கோர்ஸ் படித்தாங்கன்னா பெரிய வளர்ச்சி கொடுப்பார். புதன் 3-12க்கு அதிபதி. ஆன்லைன் கோர்ஸ் படிக்கணும், ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக படிக்கணும், அந்த படிப்புகள் எல்லாம் இவர்களுக்கு பெரிய வளர்ச்சி வரும். பொதுவாகவே கடகத்தில் சிம்மத்தில் பிறந்தவர்கள் தான் தமிழகத்தை ஆழ்வார்கள். அதிகம் அதுதான் நடக்கும். ஆட்சி பொறுப்புக்கு வரலாம், அரசியல் பொறுப்புக்கு வருகிற போதெல்லாம் பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வந்துடும். ஸோ படிப்பு அப்படின்னு இவங்க எடுத்துக்கிடும் போது பார்த்தீங்கன்னா, ஃபாரின் சென்று படிக்கிற போது பெரிய வளர்ச்சி, அடுத்த மாநிலத்தில் படித்தாலும் பெரிய வளர்ச்சி. இவங்களுக்கான பரிகாரங்கள் என்ன சார்? கடகராசிக்காரர்கள் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம், அப்படித்தானே சொல்றாங்க முருகப்பெருமானை. கண்டிப்பா இல்லையா? தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம்ட்டாங்க. அந்த கடற்கரை ஓரத்தில் முருகப்பெருமான் இருக்காரு பாருங்க. கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுகிற போது இவர்கள் வெற்றி கையில் அடங்காது. பெரிய அளவுக்கு வளர்ச்சி காத்திருக்கு. ஹெல்த் அப்படின்னு வரும்போது எல்லாருக்கும் ஒரு பெரிய பயமும் பதட்டமும் இருக்கு சார்.
எப்படி இருக்க போகுது, புது வைரஸ் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஜென்ரலாகவே வந்து பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறக்காமல் இருக்குது, ஒரு சில பேருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கேன்சர் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்குது, டயபெட்டிஸ் தொடர்ந்து இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு நோயாக பார்த்துட்டு இருக்காங்க, சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இப்படி இருக்க சூழ்நிலையில் ஹெல்த்தாக எப்படி இருக்க போகுது? ஹெல்த் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பஞ்சாங்கங்கள் என்ன குறிப்பிடுது அப்படின்னா, புதிய வகை வைரஸ் வரும் அப்படின்னா குறிப்பிடுறாங்க. இந்த வைரஸ் எப்படி இருக்கும்னா, ராகு போய் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்தானத்தை வச்சு பார்க்கிற போது காற்றின் மூலமாக பரவக்கூடிய வைரஸாக இருக்கும். ஒரு வீட்லேயே 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்கு இடையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பழகினாங்கன்னா அது பரவும் அப்படிங்கிற சூழ்நிலையான ஒரு வைரஸ் தான் வரும் என்று எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் மிக முக்கியமாக அழகாக சொன்னீங்க, கேன்சர் வியாதி. பலருக்கு அந்த பயம் இருக்குது. ஏன்னா மீனத்தில் வந்து அந்த செவ்வாய், சனி, சூரியன் இந்த சேர்க்கை இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சர் வியாதியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதை கண்டு நிறைய பயப்படணுமான இந்த வருஷம் அப்படி கிடையாது. செவ்வாய் சனியோடு புதன் சேர்ந்து தான் வருடம் துவங்குது. ஸோ கேன்சர் நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும், மருத்துவர்கள் அதை குணப்படுத்திடுவாங்க, கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாம். இந்த நிலச்சரிவு, எர்த்குவைக், சுனாமி இப்பேற்பட்ட பேரழிவுகள் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? இயற்கை சீற்றம் நிறைய இருக்கும், நிலநடுக்கம் இருக்கும். ஏன்னா அந்த செவ்வாய் சனிங்கிறது 2மே மாறுபட்ட கிரகங்கள். செவ்வாய் பூமிகாரகன், இந்த சனியும் செவ்வாயும் சேரும் போதெல்லாம் 2உடைய கேரக்டர் வேறையா இருக்கிறதுனால இந்த நிலச்சரிவுகளோ, அந்த விபத்துக்களோ, கடல் சார்ந்த விபத்துக்களோ, சுனாமி வருவதோ உண்டு. நீங்கள் சுனாமியை பற்றி குறிப்பிட்டு கேட்குறீங்க. வட அமெரிக்காவில் அந்த அதாவது சான் பிரான்சிஸ்கோ, கலிஃபோர்னியா பகுதிகள் சொல்கிறோம் இல்லையா, வட அமெரிக்காவில் எந்த பக்கத்தில் கடல் பரப்பு இருக்கோ அந்த பக்கத்தில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். அண்ட் எஜுகேஷன் சார், குழந்தைங்கள்லாம் வந்து அடுத்த எக்ஸாம்ஸில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அவங்க லைஃப் எப்படி இருக்க போகுது? ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா புதனுடைய வீட்டில் குரு இருந்து வருஷம் துவங்குது. காலபுருஷ தத்துவத்தில் மேஷத்துக்கு 4ஆம் இடம் தான் எஜுகேஷனை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த கடகத்துக்கு குரு பகவான் வரார். அவ மாணவர்களுக்கு நல்ல வகையில் எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ஆண்டு இருக்கும். பெண் கல்வி மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா மேஷத்துலேயே சுக்கிரன் வந்து உட்கார்றாரு. பெண் கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மிக அதிகமாக இருக்கும் இந்த பராபவ வருஷத்தில். புதிய சட்டங்கள் வரக்கூடிய அமைப்பும் உண்டு. ஸோ பெண்கள், இளம் பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிடணும் இந்த ஆண்டு. ஒரு பொதுவான பலன்கள் அப்படின்னு வரும்பொழுது இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சால் அவங்க இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை ஒன்று இருக்கும், பரிகாரம் ஒன்று இருக்கும். அப்படி பொதுவாக இப்படி ஒரு பரிகாரத்தை நீங்கள் வீட்லேயோ இல்லை கோவிலையோ போய் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட துயரங்கள் வந்தாலும் அதுலேருந்து கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை விதைக்கிற மாதிரி கண்டிப்பாக உங்ககிட்ட ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். அதாவது இந்த ஆண்டு வந்து பிரச்சனைகளுக்குரிய ஆண்டு இல்லை, நன்மைகளுக்குரிய ஆண்டு. எந்த ஒரு மனித வாழ்க்கையாக இருந்தாலும் அதில் வந்து இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். ஒரு பொழுதுனா இரவும் இருக்குது, பகலும் இருக்குது. அப்படி சில விஷயங்கள் மாறி வரும். பராபவ ஆண்டு மிக நல்ல ஆண்டு. நம்ம மக்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிற ஆண்டு. நிறைய அனுபவங்கள் இவர்களுக்கு கிடைக்க போகிறது. கல்வியில், மருத்துவத்தில் உள்ள முன்னேற்றத்தை பற்றிலாம் நம்ம பேசினோம். அதனால இவர்களுக்கு மிக நன்மையான ஆண்டு. H1B விசா ப்ராப்ளம் சால்வ் ஆக பற்றி பேசுகிறோம். அப்போ இவ்வளவு நன்மையான ஆண்டு. ஆனாலும் நோய் தாக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கிறதும், இந்த பொருளாதார தட்டுப்பாடு விஷயத்திலும் விலைவாசி உயரப்போகுதுன்னு சொல்கிறோமே. அப்போ இதிலிருந்து எப்படி நம்ம வந்து இறைவனுடைய அனுக்கிரகம் நமக்கு வேணும் அப்படின்னா, அவரவர்கள் அவங்கவுங்க குலதெய்வத்தை கும்பிடணும். எப்பவுமே என்னுடைய நிகழ்ச்சிகளில் நான் அந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். அதுக்கு காரணம், நம்முடைய முன்னோர்கள் பரம்பரையாக நம்ம கும்பிட்ட சாமி அது. நம்ம அப்பா கும்பிட்டுருக்காரு, நம்ம தாத்தா கும்பிட்டுருக்காரு, நம்ம பூட்டம் கும்பிட்டுருக்காரு, அதே இடத்துல நம்ம கும்பிடுறோம். நம்ம ஜீன்ல இருக்க அந்த தெய்வம் கலந்து இருக்கு இல்லையா, அதனுடைய ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளுடைய, நீங்கள் ஒரு தெய்வத்தை போய் ஊரில் போய் கும்பிடுறீங்க, அந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரணும்னா கூட உங்கள் குலதெய்வத்துடைய அனுமதி வாங்கி தான் கொடுக்க முடியும். ஆகவே தான் அந்த குலதெய்வ வழிபாடுன்னு செய்துட்டா எந்த சிக்கல்களும் வராது. அதே போல் வனதுர்க்கை வழிபாடு, வனதுர்க்கை ஹோமங்கள் இந்த ஆண்டு செய்தால் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். அந்த வனதுர்க்கை வழிபாட்டை அதிகம் செய்யணும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ வனதுர்க்கை ஹோமம் ஒன்று நடக்க போகுது, வெகு சீக்கிரமே நடக்க போகுது. எங்கன்னு கேட்டிங்கன்னா, கழுகுமலை உங்களுக்கு தெரியும். கழுகுமலைக்கு பக்கத்தில் பழங்கோட்டை அப்படிங்கிற ஊர் இருக்குது. அங்கே ஆதிபராசக்தி கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இப்போ வருஷாபிஷேகம் செய்ய போகிறாங்க. அதில் இந்த வனதுர்க்கை ஹோமம் பண்ண போகிறாங்க. அந்த வனதுர்க்கை ஹோமத்தை அட்டன் பண்ணுறதுங்கிறதே, கலந்து கொள்வது என்பதை நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல இன்னல்களுக்கு தீர்வாக இருக்கும். சூப்பர் சார், நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. மிக்க மகிழ்ச்சி.